ஹாய் உறவுகளே, வெல்கம் டு சாரா லாக்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, சிக்கன் ஒயிட் சால்னா, அதுவும் என்னோடய ஸ்டைலில் சிக்கன் ஒயிட் சால்னா எப்படி செய்து பார்ப்போமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் ஒயிட் சால்னா செய்யறதுக்கு தேவையான 2 வெங்காயம், 2 தக்காளி, 5-6 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி எல்லாமே எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் உறவுகளே. இப்போது சிக்கன் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். அது கூட மஞ்சள் தூள் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 3-4 தண்ணி ஊற்றி நல்லா கறியை அலசி இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அது ஒரு பக்கம் ஓரமாக இருக்கட்டும். இப்போ இந்த சிக்கன் ஒயிட் சால்னாக்கு முக்கியமான மசாலா என்னென்னு பார்ப்போமா? மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. தேங்காய் துருவல் ஒரு 1/2 கப்பு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1.5 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை, கசகசா 1/4 ஸ்பூனும், சோம்பு 1/2 ஸ்பூனும், முந்திரி 10 பல், 2 பச்சை மிளகாய் போட்டு நல்லா மிக்சியில் பேஸ்ட்டு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க உறவுகளே. எடுத்துகிட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் வச்சுட்டு ஆயில் ஊற்றுங்க. பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கோங்க. சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு பொரிஞ்சதும் வெங்காயம், கட் பண்ணி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்குங்க உறவுகளே. லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரையும் நீங்கள் நல்லா வதக்குங்க. கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் இப்போ தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கணும்ல, அந்த 2 தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா வதக்குங்க. இந்த வெங்காயம் தக்காளியும் நல்லா குக் ஆகணும், குழஞ்ச மாதிரி குக் ஆகணும் உறவுகளே. அது வரையும் நல்லா வதக்குங்க. இந்த ஸ்டேஜில் 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா வதக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ராஸ்மெல்லாம் போகணும். நல்லா வதக்கிட்டு இப்போது கொஞ்சமாக புதினா எடுத்து வச்சுருந்தா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அதையும் 2 மிக்ஸ் கொடுங்க உறவுகளே. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்தா சிக்கன் அதையும் எடுத்து இந்த குக்கரோட ஆட் பண்ணிக்கோங்க. எல்லா சிக்கனும் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க உறவுகளே. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த வதக்க சொல்லியே இந்த சிக்கன் வெந்துடும் உறவுகளே. பாதி நல்லா வதக்குங்க. இப்போது நம்ம மசாலா அரைச்சோம்ல, அதையும் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் கொடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உறவுகளே. நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கிட்டு இப்போது மசாலா என்னென்னு பார்த்துடலாமா? நான் இப்போது தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சமாக மஞ்சள்தூள், ஆமாம் ரெட் சில்லி பவுடர் நான் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஏன்னா பச்சை மிளகாய் கம்மியாக போட்டுட்டேன், அதனால் நான் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு பச்சை மிளகாய் நீங்கள் அதிகமாக போட்டு செஞ்சீங்கன்னா நீங்கள் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ண தேவையில்ல, ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு குக்கரை லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு விசில் போட்டுருங்க. விசில் போட்டு அப்படியே விடுங்க. ஒரு 2 விசில் விடுங்க. நல்லாவே சூப்பராக குக் ஆகிடும் சிக்கன் ஒயிட் சால்னா. விசில் விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அப்படியே ஒரு 10 நிமிஷம் விடுங்க, கூல் டவுன் ஆகட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். விசில் எடுத்துட்டேன். வாங்க ஓப்பன் பண்ணி சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். கொதிச்சுட்டே இருக்குது பாருங்கள். இப்போ திரும்பவும் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். ஏன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குது. எனக்கு கொஞ்சம் திக்கான கிரேவியாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 5-10 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டேன். கொதிக்க விட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிட்டேன். இது தாங்க என்னோடய ஸ்டைலில் சிக்கன் ஒயிட் சால்னா. இது இட்லி, தோசை, பூரி, பரோட்டா, ரைஸ்க்கு கூட நல்லாயிருக்கும். எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் உறவுகளே. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, சிக்கன் ஒயிட் சால்னா ரெடி பண்ணியாச்சு. பரோட்டா இல்லைனா எப்படி? சரி, அதனால் நான் ரெடிமேட் வீட் பரோட்டா வாங்கியிருந்தேன். சரி, அதுவும் அப்படியே கொஞ்சம் ஆயில் ஊற்றி சூடு பண்ணி எடுத்துக்கிட்டேன் உறவுகளே. சுட சுட ஆவி பறக்க ஒரு பக்கம் பரோட்டா ஒரு பிளேட்டில் போட்டுட்டு சிக்கன் ஒயிட் சால்னா மேலே ஊற்றி அப்படியே பசங்க சாப்பிட்டு பாருங்களேன். அவ்வளோ மனமாக இருக்கும், ருசியாக இருக்கும் உறவுகளே. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.